ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்கள்லாம் ஜம்சம் பிரியாணி வாங்கிட்டு தலையணையில் இருக்கிற ஃபால்ஸ் தான் வந்து குளிப்பேன்னு சொல்லி அடம்பிடிச்சனால ஜம்சம்ல பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு குளிக்க வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஜம்சம்ல பிரியாணியும் கதம்பத்தில் சாயாவும் போட்டுட்டு போன இடம் தான் களக்காட்டில் இருக்கிற தலையணை. சப்போஸ் அடியனுடைய வீடியோ பார்த்துட்டு தலைக்காட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த விதமான பிளாஸ்டிக் பொருட்களும் எந்த விதமான மதுபான பொருட்களும் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஸோ சோதனை சாவடியில் எல்லாத்தையும் பக்காவாக செக் பண்ணி தான் உள்ளே ஏற்றுறாங்க. உள்ளே போகும்போது அழகாக குரங்கெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. மற்றதெல்லாம் வீட்டில் பார்த்துக்கோங்க. டாட்டா பாய். சுமார் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ட்ராவலில் வந்து சேர்ந்துட்டோம். வந்ததும் பயங்கரமாக பசியெல்லாம் இருக்கும். நல்லா சாப்பிட்டு பிரியாணி ஒரு பிடி பிடிச்சிட்டு கல்லு மண்ணு பாறை ஏறி குதிச்சு ஒரு சூப்பரான ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி குளிக்கிறோன்னு ஃபிக்ஸ் ஆகிட்டோம். உடஞ்சி போன இந்த உடன் பிரிட்ஜை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஆடம்ஸ் ஒரு பூச்சியை கண்டுபிடிச்சான். ஜோ இருந்திருந்தா கண்டிப்பாக இதை பற்றி ரிசர்ச் பண்ணியிருப்பான்னு வேற சொல்லிட்டு இருந்தான். இந்த பக்கம் ஆண்டோவை பார்த்தா அவதாரம் படத்தில் ஒரு நாசர் மாதிரி போஸ்ட் கொடுக்க மொத்தமாக இன்னைக்கு ஒரு களக்காடு. மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.